வெல்கம் டு தியாஸ் குக்கிங் vlog. இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போட போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்காக மட்டன் கிரேவி ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். எப்போவுமே செய்கிற மட்டன் கிரேவியை விட இது செய்யும் முறை கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். மனமும் சரி, சுவையும் சரி, அட்டகாசமாக இருக்கும். மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 8லேருந்து 10 போல் முந்திரி எடுத்துக்கோங்க. இது கூட 4 காய்ந்த மிளகாய், 2 பட்டை, 4 ஏலக்காய், 4 லவங்கம். லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் போல் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதை மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து இது நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் தான் மட்டன் கிரேவி ரெடி பண்ண போகிறோம். மீடியம் ஹீட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கர் சூடானதும் 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 கருப்பு ஏலக்காய், 10 போல் முழு மிளகு, 2 பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொழுப்பும் எலும்பும் சேர்ந்த மாதிரி இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 30 செகண்ட் போல் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் போல் குக் பண்ண விடுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், மட்டனோட நிறம் எல்லாம் மாறி இருக்கு, தண்ணியும் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம மசாலா பவுடர்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு நார்மலாக யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு ரெண்டுமே சமமாக எடுத்து சேர்த்து அரைச்சிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து 2 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க. மிளகாய்த்தூள், தனியாத்தூள் ரெண்டுமே தனித்தனியாக சேர்க்குற மாதிரி இருந்தால் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி அரைச்ச அந்த ஜாரில் 50 ml அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா ரின்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்து அதை நல்லா நொறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 1 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. தக்காளி வெங்காயம் டைரெக்டாக சேர்த்து பண்ணுறது ஒரு ஸ்டைல்னால் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்னொரு ஸ்டைல். இப்போ இந்த கறி வேக வைக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஃப்ளேமை அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மட்டன் வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணதுமே கொதிக்கிறது அடங்கிருச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி 2 நிமிஷம் போல் இதை கொதிக்க விட போகிறோம். இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணி இதில் விசில் போட்டுருங்க. உங்களோட மட்டன் நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா 3 விசில் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 6 விசில் தந்து மட்டனை குக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மட்டன்லாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குன்னு. மட்டன் வாங்கும்போது மட்டனோட ஷோல்டர் பார்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களோட ஸ்பைஸ் லெவலை பொறுத்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா 1/2 டீஸ்பூன் அதிகமாக சேர்த்துக்கோங்க, கம்மியாக வேணும்னா 1/2 டீஸ்பூன் கம்மியாக சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கேவ்ரா வாட்டர் சேர்த்துருக்கேன், இது ஆப்ஷனல் தான். கூடவே மல்லி இலைகளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேவ்ரா வாட்டர்ன்றது தாழம்பூ தண்ணி, இதை சேர்த்திங்கன்னா தனி மனம் இருக்கும். இது சேர்த்துக்கலனாலும் பரவாயில்ல, நல்ல மனமாக தான் இருக்கும். பாருங்கள், சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதை சூடாக சர்வ் பண்ணலாம். எப்போவுமே செய்கிற மட்டன் கிரேவியை விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.